நேற்றுக்கு நைட்டு 1:30 மணிக்கு எதுக்காக திடீர்னு நாய் குலைச்சது? சூப்பர் டீலக்ஸ் பாத்ரூமில் இருந்து எதுக்காக கமருதீன் வந்தார்? பின்னாடியே எதுக்கு பார்வதி வந்தாங்க? நேற்று நைட்டு எதுக்காக பார்வதி வந்து என்னால் என்னுடைய எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல பிக் பாஸ், நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு எதுக்காக அவங்க சொன்னாங்க? காலையில் கமருதீன் எதுக்காக பார்வதி கிட்ட ப்ராமிஸ் பண்ணார்? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், 1 மாதம் உன்னோட கேமை விளையாடு, வெளியில் போய் எதாக இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம், நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு எதுக்காக சொன்னார்? பார்வதி என்னுடைய அம்மா என்ன நினைப்பாங்கன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு எதுக்காக சொன்னாங்க? தொடர்ச்சியாக நடக்கும் சில்மிஷங்கள், காஜி வேலைகள், அடங்காத பார்வதியின் டேஷ், இப்போது இதை பற்றி தான் சோஷியல் மீடியா முழுக்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் நம்மளும் பேச போகிறோம். ஒரு நாள் எபிசோடு பார்க்காதது ஒரு குத்தமாடா, அதுக்குள்ளே இவ்வளோ சம்பவம் பண்ணி வச்சுருக்கீங்க. அடங்காத அரிப்பு, திருந்தாத ஜென்மங்கள் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பேசணும் இந்த தலைப்பின் கீழே. இப்போ சில பேர் இதை வந்து முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படின்னா, பார்வதி மேலே இருக்கக்கூடிய வன்மத்தில் புதுசாக க்ரியேட் பண்ணுறானுங்க. நாய் குலைச்சதுன்னா எதுக்காக வேணாலும் நாய் குலைச்சிருக்கலாமே. சரி, எதுக்காக வேணாலும் நாய் குலைச்சிருக்கலாம், எதுக்கு பார்வதி வெளியில் போகிறேன்றாங்க? எதுக்காக பிக் பாஸ் கிட்ட என்னால் என்னுடைய எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லணும்? இவன் எதுக்கு தேவையில்லாமல் நான் உன்னை ஒரு பொண்ணை சம்மந்தமே இல்லாமல் ஒரு பையன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான்னா அதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கும்? எதுக்காக அந்த பொண்ணு புலம்புது? ஏண்டா இது கூடவாடா இப்படியாடா முட்டு கொடுப்பீங்க? பார்வதி பற்றி பேசினா, சப்போர்ட் பண்ணி பேசினா வியூஸ் போகுதா? தெரியலையே, எனக்கு கூட அப்படி ஒன்றும் தெரியலையே. ஏன்னா ஓட்டிங்லேயே பார்வதி 4வது இடத்துக்கு போயிட்டாங்க. வை நேர்மையாக பேசிக்கிட்டு இருந்த ஆட்களுக்கெல்லாம் என்ன மேன் ஆச்சு அப்படின்ற மாதிரி தான். எனக்கு நேர்மையெல்லாம் கிடையாது, பட் அந்த மாதிரி சொல்லிப்பாங்க. திடீர்னு பார்த்தா இதுதான் நடந்துச்சு அப்படின்னு அவங்க ஒரு கதை சொல்கிறாங்க. சரி, இப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து நம்மளுடைய வியூவில் கிளியராக சொல்லுவோம். வெளியில் ஒட்டுமொத்த வீட்டாரும் படுத்துட்டு இருக்காங்க. அதாவது சூப்பர் டீலக்ஸில் வெறும் 2 பேர் தூங்கிட்டு இருக்காங்க. ஒன்று சாண்ட்ரா, திவ்யா. அவங்க லைட் ஆஃப் பண்ணதுமே தூங்க போயிட்டாங்க. கானா வினோத் தலை ரூமில் தூங்க போயிட்டாப்புல. ஸோ அந்த வீட்டுக்குள்ளே, எங்கள் பிக் பாஸ் ஹவுஸில், பிக் பாஸ் பெட்ரூமில் யாருமே இல்லை. அங்கே இருந்த எல்லாரும் வெளியில் வந்து படுத்துக்கிட்டு அவங்க ஜாலியாக பேசிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு வெளியில் படுத்துருக்குறாங்க. பார்வதியும் கமருதீனும் வெளியில் தான் இருந்தாங்க. இவங்களோட உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. கடைசியாக குட் நைட் சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. போன உடனே கேமரா அவங்கள காட்டலை. நல்லா நீங்கள் நோட் பண்ணணும், கேமரா அவங்கள காட்டலை. எங்கே போனாங்க, என்ன பண்ணாங்கன்றதை காட்டலை. இவங்கள தான் காட்டிகிட்டு இருக்காங்க. இவங்கள சபரியன் டீம் இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு இருக்கிறதா காட்டிகிட்டு இருக்காங்க. திடீர்னு 1:30 மணி இருக்கும், நாய் குலைக்குது. நைட்டில் எதுக்காக நாய் குலைக்கணும்? லைட் ஆஃப் ஆன பிறகு எல்லாரும் தூங்கிடலாம். இந்த டாஸ்க் ஒன்றும் 24 ஹவர்ஸ் டாஸ்க்கு கிடையாது. சரிங்களா? 24 ஹவர்ஸ் டாஸ்க் கிடையாது. ஒரு நாளைக்கு 3 வாட்டி தான் இந்த டாஸ்க் நடக்குது. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஃப்ரீயாக தான் இருக்கிறாங்க, வெளியில் வந்துடலாம். ஸோ தூங்குறதுக்காக கண்டிப்பாக நாய் குலைச்சிருக்காரு. நாய் குலைச்ச உடனே ஒரே ஒரு ஃப்ரேம் மட்டும்தான் காட்டுறாங்க நமக்கு. கமருதீன் சூப்பர் டீலக்ஸ் பாத்ரூமில் இருந்து வெளியில் வரார். கமருதீன் எங்கே படுப்பார்? சூப்பர் டீலக்ஸில். பார்வதி எங்கே படுப்பாங்க? பிக் பாஸ் ஹவுஸில். ஸோ கமருதீன் வந்து ரெஸ்ட் ரூமுக்கு போகும்போது பார்வதி பின்னாடியே போயிருக்காங்க. இதுதான் ஆக்சுவலாக நடந்திருக்கு. நீங்கள் என்ன தான் முட்டு கொடுக்க நினச்சாலும் உண்மை இதுதான். மக்களுக்கு கிளியராக தெரிந்து விட்டது இவங்க பண்ண கேவலமான விஷயம். சரி, எதுக்காக சம்மந்தமே இல்லாமல் நாய் குலைச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த கேவலமான விஷயத்த பிக் பாஸால் சொல்ல முடியலை, சொல்லலை. ஏற்கனவே ஒரு முறை ஆக்டிவிட்டி ஏரியாவுக்குள்ளே அவங்க போனப்ப பேரை சொன்னாப்புல. இந்த முறை என்ன சொல்கிறது? அவர் என்ன பண்ணிட்டாரு, நாயை குலைக்க விட்டு எல்லாரையும் எழுப்பணும். எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க அப்படின்னா, எந்திரிச்சிட்டாங்கன்றது எல்லாருக்கும் ஒரு 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 பரபரப்பை ஏற்படுத்தணும். யாராச்சும் அதை நோட் பண்ணுவாங்க, அப்பயாச்சும் இவங்க பயந்து வெளியில் வருவாங்கன்றதுக்காகத்தான் பேரை சொன்னால் இவங்களுக்கு அசிங்கமாயிரும், சேனலுக்கு அசிங்கமாயிரும், இந்த ப்ரோக்ராமுக்கு அசிங்கமாயிரும் அப்படிங்கிறதுனால நாயை குலைக்க விட்டுருக்காங்க. பகலாக இருந்திருந்தா மேபி பேரை சொல்லியிருக்கலாம். நான் என்ன கேட்குறேன், ஒரு 2 பேர் இந்த ஷோவை அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க, ஆபாசமாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு லிட்டரலாக வாயை திறந்து சொல்லுது, என்னால் என்னுடைய எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண, எமோஷன்ன்றது அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல.
ஓகேவா? மைக்கில் ரொம்ப பொறுமையாக சொல்கிறாங்க பிக் பாஸ் கிட்ட, பிக் பாஸ் என்னால் என் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுக்கு முன்னாடி என்னமோ சொல்கிறாங்க, அது என்னன்னு சரியாக கேட்கல. என்னை வெளியில் அனுப்பிடுங்க, நான் வெளில போகணுன்னு மட்டும்தான் அவங்க சொல்கிறாங்க. பாத்ரூமில் போயிட்டு 2 பேரும் தப்பான வேலையை பண்ணியிருக்காங்க. இதுதாங்க உண்மை. ஃபஸ்ட்டு கமருதீன் வராரு, பின்னாடியே பார்வதி வராங்க. பெட்டில் அவங்களுக்கு என்னென்ன பயம் வந்துருச்சு. உள்ளே போயிருக்காங்க. உள்ளே போன உடனே அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாமல் என்னமோ பண்ணிட்டாங்க. அது பாத்ரூம்குள்ளே நடந்துச்சா வெளியில்? ஏன்னா வெளியில் கேமரா இருக்குது, பாத்ரூம்குள்ளே தான் கேமரா கிடையாது. இவங்க எங்கே போய் என்ன பண்ணாங்கன்னு தெரில. ஆனால் சூப்பர் டீலக்ஸ் பாத்ரூமில் வீட்டில் யாருமே இல்லை. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். கானா வினோத் வந்து தலை ரூமில் இருக்காரு, இங்கே 2 பேர் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ பொறுமையாக இவங்க வந்து எங்கே போகிறாங்க? சூப்பர் டீலக்ஸ் பாத்ரூம் போகிறாங்க. ஸோ நாயை கொலைக்கு விட்டு எல்லாரும் எழுப்பி விட்டாரு. யாருக்கும் தெரியலை. நாயை கொலைக்கு விட்டதுனால இப்போ சபரி வந்து வீக்கெண்டில் சொல்லிட்டாப்புல, இந்த மாதிரி அவங்க 2 பேரும் கடைசியாக வந்தப்போ எங்களுக்கு பயமாக இருந்துச்சு அப்படின்னு. ஏன்னா அதை நோட் பண்ணாங்க, பேரை சொல்லும்போது நோட் பண்ணிட்டாங்க, இவங்க என்னமோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நோட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நாயை கொலைக்கு விட்டப்ப அவங்களுக்கு பேரும் தெரியலை, என்ன யார் பண்ணாங்கன்னு தெரியல. எல்லாரும் என்ன கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்கன்னா, இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியல. யாரோ தூங்கிட்டு இருந்திருக்கோம் போல, ஒருவேளை தூங்கக்கூடாது போல அப்படின்ற மாதிரி நினச்சிட்டாங்க. ஸோ கிளியராக இங்கே என்ன தெரியுது? பிக் பாஸும் விஜய் டிவியும் அவங்கள காப்பாற்றுறாங்க. தே ஆர் சேவிங் இது. அவங்க அசிங்கப்பட்டுறக்கூடாதுன்றதுனால காப்பாற்றுறாங்க. இது சேனல் ஏங்க, சாண்ட்ராவும் வியானாவும் 2 பெண்கள் வந்து மைக்கு கழட்டி வச்சுட்டு பாத்ரூமில் பேசிகிட்டு இருந்ததை கூட நீங்கள் கேட்டீங்க. 2 பேரும் என்ன பண்ணீங்க சொல்லுங்கள், அது தெரிஞ்சாகணும்னு கேட்டீங்க. இவங்க ஒரு ஆணும் பொண்ணும் போய் பாத்ரூமில் தப்பான விஷயங்கள் பண்ணுறாங்கன்னா நீங்கள் எதுக்கு அதை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது? வெளியில் அனுப்பி விடலாமே. ஷோவை கெடுக்கிறாங்கன்னா வெளில அனுப்பி விடலாமே. சீரியஸாக லிட்டரலாக புரியலைங்க. எதுக்கு இப்படி இவங்க வீக்கெண்டில் விஜய் சேதுபதி இதை கேட்பாரா? போன வாரம் தான் கேட்கல, இந்த வாரமாச்சும் கேட்பீங்களா? நீங்கள் கேட்காதனால தான் தொடர்ச்சியாக அவங்க இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா மற்றவன் எதனா வந்து உங்களை எதிர்த்து பேசினாலோ இல்லை நீங்கள் கேட்குறதுக்கு கூட பதில் சொன்னாலோ அவ்வளோ கோவப்படுறீங்க. நீங்கள் ஹோஸ்ட் பண்ணுற ஷோவை அவ்வளோ டர்ட்டியாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க 2 பேர். உங்களுக்கு கேட்கணும்னு தோண மாட்டேங்குது, கேட்டால் டிவியை மாற்றிட்டு போங்கன்னுவீங்க. அப்போ இந்த மாதிரிலாம் பண்ணலாமா? இதுக்கான லிபரல் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கா? கசமுசா பண்ணலாமா? 18+ இந்த ஷோவை நீங்கள் அதுக்கு தான் ட்ரை பண்ணுறீங்களா? அப்படின்னா அவங்கக்கிட்ட ஓப்பனாக சொல்லிடுங்க, நம்ம வந்து கசமுசா பண்ணலாம், இந்த நிகழ்ச்சியில் பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடுங்க. அவங்க ஓப்பனாக பண்ணிட்டு போவாங்க. டான்ஸ் ஆடிக்கிட்ட போது கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க. இதுக்கெல்லாம் பெர்மிஷன் இருக்குது அப்படின்னா பண்ணிட்டு வருத்தப்படுறாங்க மேடம். எங்கள் அம்மா என்ன நினைப்பாங்க? நான் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியில் அடுத்த வீடியோ ஏன்னா இந்த வீடியோவில் பேசணுன்னா அது ரொம்ப லென்த்தாக போயிடும். அடுத்த வீடியோவில் பேசுவோம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவங்களுடைய மிட்நைட் மேட்ரு அதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணுது? இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்களே வந்து தப்பான ஒரு அலிகேஷன் அவங்க மேலே வைக்கிறாங்க, அவங்க அந்த மாதிரிலாம் பண்ணல. சரி, அப்படி சொல்கிறவங்க சூப்பர் டீலக்ஸ் பாத்ரூமில் நைட்டில் அவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்கன்றத சொல்லுங்கள். பேசிகிட்டு இருந்தாங்களா, பாடிட்டு இருந்தாங்களா, இல்லை கக்கூஸ் கழுவிட்டு இருந்தாங்களா, என்ன பண்ணாங்கன்றத சொல்லுங்கள். முட்டு கொடுங்க, பதில் கொடுத்துட்டு முட்டு கொடுங்க. ஏங்க நீங்கள் பொய் சொல்கிறீங்க, தப்பான அலிகேஷன் வைக்கிறீங்க, இதை மட்டும் சொல்லக்கூடாது. என்ன பண்ணாங்க? எதுக்காக நாய் குலைச்சு? எதுக்காக பார்வதி வீட்டை விட்டு வெளில போகணுன்னு சொன்னாங்க? எதுக்காக எங்கள் அம்மா என்ன நினைப்பாங்கன்னு சொன்னாங்க? அவன் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான்? கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு பார்வதி அவன் என்ன பண்ணான்? இதுக்கெல்லாம் பதில் கொடுங்க. அப்புறமா நம்ம பேசுவோம். அடுத்த வீடியோவில் எங்கள் அம்மா என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்ன பார்வதிக்கு இன்னொரு பதில் இருக்குது, இன்னொரு விஷயம் இருக்குது. ஏன்னா அடுத்த வாரம் ஃப்ரீ டாஸ்கில் பேசுவோம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.